வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொருளாதாரத்தை மீட்டெடுக்க 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. 4வது கட்ட ஊரடங்கு புதிய வடிவில் இருக்கும் என பிரதமர் திட்டவட்டம். 18ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என பிரதமர் விளக்கம். தமிழகத்தில் புதிதாக மேலும் 716 பேருக்கு தொற்று. ஒட்டுமொத்த பாதிப்பு 8718 அதிகரிப்பு. அதிகபட்சமாக சென்னையில் ஒரே நாளில் 510 பேர் பாதிப்பு. மொத்தமாக 4882 பேருக்கு தொற்று. கொரோனா தொற்றால் தமிழகத்தில் ஒரே நாளில் 8 பேர் உயிரிழப்பு. சென்னையில் மட்டுமே இதுவரை 39 பேர் மரணம். நாகை, திருவாரூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. இரு தினங்களில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டிவிட்டதா? சென்னை, திருவண்ணாமலை, கோவை மாவட்டங்களில் ஆய்வு செய்கிறது மருத்துவ குழு. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு 70,000 கடந்தது. மகாராஷ்டிரா, தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அதிக பாதிப்பு. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு 43 லட்சத்தை நெருங்குகிறது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 11,000 பேருக்கு புதிதாக தொற்று. நாடெங்கும் ஊரடங்கை நீட்டிப்பது பற்றி மே 18ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அது மாநில அரசுகளின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிய வடிவில் இருக்கும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்க 20 லட்சம் கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பை அவர் அறிவித்தார். கொரோனா ஊரடங்கு நிறைவடைவதை முன்னிட்டு பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒரே ஒரு வைரஸ் உலகையே உருக்குலைத்ததுடன் 2.25 லட்சம் பேர் பலியானதையும் கோடிக்கணக்கான உயிர்கள் நெருக்கடியை சந்தித்து வருவதையும் உருக்கத்துடன் குறிப்பிட்டார். மனித இனம் வைரசிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ளாது என்ற அவர், நம்மை காத்துக்கொண்டு முன்னேற வேண்டியது அவசியம் என்றார். இந்த நெருக்கடி இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளது. சுயசார்புடைய இந்தியா என்பதே நமது ஏற்றத்துக்கு ஒரே வழி என்று கூறிய மோடி, இதற்கு பிறகு இந்தியாவை மிகச்சிறந்த தேசமாக வடிவமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனாவுக்கு முன் இந்தியாவிடம் ஒரு PPE கருவி கூட இல்லை என்றும், தற்போது நாளொன்றுக்கு 2 லட்சம் PPE உபகரணங்களும் 2 லட்சம் N95 முகக்கவசங்களும் தயாரிக்கப்படுவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு நம்முடையதே என்பதை வலியுறுத்தியதுடன் தோல்வி என்பதே நம்மிடம் கிடையாது என்றும் மோடி கூறினார். யோகா உள்ளிட்ட மருத்துவ முறைகள் கொரோனாவுக்கு எதிரான புதிய நம்பிக்கைகளை விதைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம், கட்டமைப்பு, தொழில்நுட்பம், வலிமை, தேவை ஆகிய 5 தூண்களாலேயே இந்தியாவின் அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய மோடி, கொரோனா பாதிப்புக்காக இதுவரை அறிவிக்கப்பட்ட நிதி தொகுப்பையும் சேர்த்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க 20 லட்சம் கோடி ரூபாய் புதிய தொகுப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்குவார் என்றார். இந்த நிதி தொகுப்பு சுயசார்புடைய இந்தியாவை கட்டமைப்பதில் மிக முக்கிய பங்காற்றும் என்றும் மோடி சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய மோடி, ஊரடங்கை நீட்டிப்பது பற்றி மே 18ஆம் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று கூறினார். நீண்ட நாள் நீடிக்க உள்ள கொரோனா நம்மை பாதிக்காமல் இருக்க முகக்கவசம் மற்றும் தனிமனித விலகலை கடைபிடித்து அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமர், 4வது ஊரடங்கானது மாநில அரசுகளின் கருத்துக்களின் அடிப்படையில் புதிய வடிவில் இருக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். தமிழகத்தில் மேலும் 716 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 8700 கடந்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 510 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 716 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8718 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 5848 பேர் ஆண்கள். மேலும் 2867 பெண்களும் 3 திருநங்கையரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களில் பச்சிளங்குழந்தை முதல் 12 வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை மட்டும் 487 உள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் ஒரே நாளில் 510 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக 500க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4882 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பில் சென்னையில் மட்டும் 55.98 விழுக்காடாக உள்ளது. சென்னையில் 4093 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 749 பேர் குணமடைந்துள்ளனர். சென்னையில் இதுவரை 39 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் சென்னையில் 7 பேரும் திருவள்ளூரில் ஒருவரும் என ஒரே நாளில் 8 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 0.69 உள்ளது. ஒரே நாளில் 83 பேர் குணமடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இதுவரை 2134 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 24.47 விழுக்காடாக உள்ளது. தற்போது தமிழகத்தில் 6520 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக பாதிப்பு 500 கடந்துள்ளது. சென்னையை அடுத்து அதிகபட்சமாக அரியலூரில் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 35 பேருக்கும், திருவள்ளூர் மற்றும் பெரம்பலூரில் தலா 27 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் 24 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் 2வது கட்ட நடவடிக்கை வரும் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட 12 நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் வந்தே பாரத் மிஷன் திட்டம் முதற்கட்டமாக மே 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2ஆம் கட்ட நடவடிக்கை குறித்து வெளியுறவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் 31 நாடுகளில் இருந்து 149 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் மீட்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது கட்ட நடவடிக்கையில் தமிழகத்திற்கு விமானங்கள் எதுவும் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகவில்லை. தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று சென்னைக்கு 2 நாட்கள் மட்டுமே ரயில் சேவை இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் ரயில், விமான போக்குவரத்து உள்ளிட்ட சேவைகளை மே 31ஆம் தேதி வரை அனுமதிக்க வேண்டாம் என பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் வலியுறுத்தினார். இந்நிலையில் சென்னைக்கு வருகிற 14, 16 ஆகிய 2 தேதிகளில் மட்டுமே ரயில் சேவை இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட காரணத்தால் 2 நாட்களுக்கு மட்டும் ரயில்கள் இயங்கும் என்றும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே குளிர்சாதன வசதி கொண்ட ராஜஸ்தானி ரயிலில் வரும் 1100 பயணிகளை ஒரே நேரத்தில் PCR சோதனை செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு வந்த பின்பு ரயில்வே துறை மூலம் பயணிகளை பரிசோதித்து தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வரை சென்னைக்கு வழக்கமாக இயக்கப்படும் ரயில்களை இயக்க வேண்டாம் என்றும் மத்திய உள்துறை மற்றும் ரயில்வே துறை அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்.
நியாய விலை கடைகளில் ஜூன் மாதத்திற்கான விலையில்லா பொருட்கள் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. கொரோனா காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டதோடு நிவாரண உதவியாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதையடுத்து மே மாதத்திற்கான பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருவது போல் ஜூன் மாதத்திற்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அந்த வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி மற்றும் சர்க்கரை, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் வழங்க 219 கோடியே 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையில் ஐஜி அந்தஸ்து IPS அதிகாரிக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே ஒரு காவல் மாவட்டத்தின் துணை ஆணையருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மற்றொரு காவல் மாவட்டத்தின் துணை ஆணையர் பாதிக்கப்பட்டுள்ளார். மந்தைவெளி பறக்கும் ரயில் நிலையத்தில் பணியாற்றிய 5 காவலர்களுக்கு தொற்று உறுதியானதால் ரயில் நிலையம் மூடப்பட்டது. சென்னையில் ஒரே நாளில் 4 உதவி துணை ஆணையர்கள், டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றிய DSP மற்றும் 10ற்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் என இதுவரை 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடலூரில் 10 பெண் காவலர்கள், 1 உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 14 காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் 60 வயதுக்கு மேற்பட்ட 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 86 வயது முதியவர் உட்பட 39 முதியவர்கள் மற்றும் நம்மாழ்வார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நெற்குன்றம் பகுதியில் 2 மாத குழந்தை உள்ளிட்ட 10 வயதுக்குட்பட்ட 35 குழந்தைகளுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணிபுரிந்த மருத்துவர் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு எந்தெந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் என்பது குறித்த சோதனையை மேற்கொள்ள சென்னையில் ஓமந்தூரார், ராஜீவ்காந்தி, அப்பல்லோ ஆகிய 3 மருத்துவமனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் அமெரிக்காவின் மருந்து நிறுவனம் தயாரித்துள்ள ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகள் 4 விதமான தொகுப்புகளாக பயன்படுத்தப்பட உள்ளன. நோயாளிகள் 4 விதமாக பிரிக்கப்பட்டு விரைவில் மருந்து வழங்கப்பட்டு சோதனை நடைபெறும் என்று ஓமந்தூரார் மருத்துவமனை முதல்வர் நாராயணபாபு தெரிவித்துள்ளார். ரெம்டெசிவிர் மருந்தின் விலை 7000 ரூபாயாக இருப்பதாகவும் முதற்கட்டமாக 1000 மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோயாளிகளுக்கு எந்த மருந்து பலனளிக்கிறது என்பதை ஆய்வு செய்ய உலகளாவிய அளவில் உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு நடத்தி வருகிறது. நாட்டில் கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறிவிட்டதா என்பது குறித்து ஆய்வு செய்ய தமிழகத்தில் 3 மாவட்டங்கள் உட்பட 69 மாவட்டங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பரவல் நிலையை ஆய்வு செய்ய தமிழகம் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் 69 மாவட்டங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவண்ணாமலை, கோவை ஆகிய மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கோவையில் வடமாநில தொழிலாளர்களை தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் அரசு பேருந்துகளில் கூட்டமாக அழைத்து வரப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாருக்கு ரயில் மூலம் செல்வதற்காக சூலூர் பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் அரசு பேருந்துகளில் பாதுகாப்பற்ற முறையில் அழைத்து வரப்பட்டனர். ஏற்கனவே கடந்த 8ஆம் தேதி இதேபோன்று லாரிகளில் தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். அப்போது எதிர்வரும் காலத்தில் இந்த தவறு நடைபெறாது என அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் நோய் தொற்று பரவும் ஆபத்தை உணராமல் தொழிலாளர்கள் கூட்டமாக அழைத்து வரப்படுவது தொடர்கதையாவது பல்வேறு தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் நெட்டி மாலை மற்றும் அரும்பாவூர் மரவேலைப்பாடுகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கும் விதமாக புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. குறிப்பிட்ட ஓரிடத்தில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அதன் பெருமையை விளக்கும் விதமாக அந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. இதுவரை தமிழகத்தில் தஞ்சை கலைத்தட்டுகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு உள்ளிட்ட ஏராளமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதனிடையே தஞ்சையில் செய்யப்படும் நெட்டி மாலை மற்றும் வேலைப்பாடுகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் என்ற கிராமத்தில் தயாரிக்கப்படும் மரச்சிற்பங்களுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்படும். இதன் மூலம் குறித்த பொருட்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. நல்ல தூய்மையான நெட்டியை ஐவரி போல இருக்கிறத மட்டும் எடுத்து நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து இதில் செய்கிறது ஐவரி போல் காலம் எவ்வளோ காலம் வேணாலும் அப்படியே இருக்கும். அந்த கலர் மாறாது, வெண்மையும் அப்படியே இருக்கும். கொரோனா வைரசுக்கு மருந்து இருப்பதாக கூறி கைது செய்யப்பட்ட போலி சித்த மருத்துவர் திருத்தணிகாச்சலத்தை 6 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக அரசு அளித்த புகாரின் பேரில் திருத்தணிகாச்சலம் ஐடி சட்டம், அரசுக்கு எதிராக தகவல் வெளியிட்டது மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்திய மருத்துவத்துறை அளித்த புகாரில் சிறையில் உள்ள திருத்தணிகாச்சலத்தை 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை காவல்துறை மனு தாக்கல் செய்தது. மனுவை விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் காவல்துறைக்கு 6 நாட்கள் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கால் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்கள் நேரடி கொள்முதல் செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ராஜேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த தமிழக அரசு, விவசாயிகளிடம் நேரடி கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரை 6000 மெட்ரிக் டன் காய்கறிகள், பழங்கள், 1100 நடமாடும் காய்கறி வாகனங்கள் மூலம் மக்களுக்கு விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் சந்தையில் தினந்தோறும் 1400 மெட்ரிக் டன் பொருட்களும், ஊரடங்கு காலத்தில் 53,593 மெட்ரிக் டன் காய்கனிகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 37,635 விவசாயிகளிடமிருந்து 2,75,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் விரிவான பதில் மனுவிற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் பங்குத்தொகை, தட்டுக்காணிக்கை மட்டுமே பெறும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள் மற்றும் பூசாரிகளுக்கு தமிழக அரசு சார்பில் மேலும் 1000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள இவர்களில் 2108 பேர் இதன் மூலம் பயனடைவர். மேலும் ஒரு கால பூஜை நிதி பெறும் கோவில்களில் பணிபுரியும் 8340 பேருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அத்துடன் கோவில்களில் ஊதியமின்றி பங்குத்தொகையை மட்டுமே பெற்று பணிபுரியும் பண்டாரம், காது குத்துபவர், மேளம், நாதஸ்வரம் புரோகிதர்களுக்கும் மேலும் நிவாரணம் வழங்கப்படுகிறது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டதால் திருக்கோவில் நிதியிலிருந்து மேலும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. குவைத்தில் பொது மன்னிப்பு பெற்று நாடு திரும்ப தயாராக உள்ள 5000 இந்தியர்கள் தங்களை மீட்டுச் செல்ல மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வாட்ஸ்அப் மூலம் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ள தமிழக பெண்கள் தாங்கள் செய்வதறியாது தவிப்பதாக கண்ணீர் மல்க கூறுகின்றனர். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் கொடுத்தும் இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தாங்கள் அனைவரும் குறுகிய இடத்தில் தங்கியுள்ளதாகவும் உடனடியாக தாயகம் மீட்டுச் செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் இங்கே பொது மன்னிப்பு போட்டு நாங்கள் இப்போ இங்கே 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளாக இங்கே ஏற்கனவே எத்தனை கோடி மக்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்தவங்களுக்கு முன்னாடியே இங்கே முகாமில் இருக்கிறாங்க. இந்த இந்திய கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதா? எங்களுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா? நாங்கள் இப்போ என்ன செய்யறது, யாருக்கிட்ட சொல்றேன்னு எங்களுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கிறோம். எங்களுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த திரைப்படம் ஆயுத பூஜைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்து வருகிறது. சிறுத்தை சிவா இயக்கும் இந்த திரைப்படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறார். ரஜினியுடன் நயன்தாரா, குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். படப்பிடிப்பு அதிவேகமாக நடைபெற்று வந்த நிலையில் ஆயுத பூஜைக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருந்தது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக படப்பிடிப்பு பாதியிலேயே நின்று போனது. இந்நிலையில் படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்கியது. மார்ச் 24ஆம் தேதி கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதே நேரம் +2 வகுப்புக்கு 24ஆம் தேதி இறுதித் தேர்வு என்பதால் திட்டமிட்டபடி தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது. +1 வகுப்பிற்கு ஒரு நாள் பாடத்திற்கு மட்டும் தேர்வு நடத்தப்படாத நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், ஜூன் 1 முதல் 12ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்தார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற எஸ்எஸ்டி படிக்கின்ற மாணவர்களுக்கு 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும்
தேர்வு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஒத்திவைக்கப்பட்ட +1 தேர்வு ஜூன் 2ஆம் தேதி நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் பங்கேற்க முடியாத மாணவர்களுக்காக ஜூன் 4ஆம் தேதி மீண்டும் தேர்வு நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு 26ஆம் தேதி முடிக்காத அந்த தேர்வை 2ஆம் தேதி தேர்வெழுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 24ஆம் தேதி நடைபெற்ற +2 தேர்வில் வாகனங்கள் குறைவாக இருக்கிறது என்ற முறையில் வர இயலவில்லை என்று பத்திரிகை செய்தியில் வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக ஒரு தேதியை நிர்ணயித்து அவர்களுக்கும் எழுதுவதற்கு வாய்ப்பு அளிப்பேன் என்று குறிப்பிட்டார்கள். அடிப்படையில் முதல்வருடைய ஒப்புதலோடு அது 4ஆம் தேதி என்று அந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் மே 27ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறினார். 10ஆம் வகுப்புக்கான புதிய தேர்வு அட்டவணைப்படி ஜூன் 1ஆம் தேதி மொழிப்பாடத் தேர்வு நடத்தப்படும். ஜூன் 3ஆம் தேதி ஆங்கிலமும் 5ஆம் தேதி கணித தேர்வும் நடத்தப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதி விருப்ப பாடம், 8ஆம் தேதி அறிவியல், 10ஆம் தேதி சமூக அறிவியல், 12ஆம் தேதி தொழிற்பிரிவு தேர்வுகள் நடைபெறும். +2 மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. +1 மாணவர்களுக்கு ஜூன் 2இல் வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு குறித்த ஆசிரியர்கள், பெற்றோர் சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு பரிசீலனை செய்யப்பட்டதா என்றும் வருகின்ற 17ஆம் தேதிக்கு பின்பும் ஊரடங்கு நீடிக்குமா இல்லையா என்பது உறுதியாக தெரியாத நிலையில் தேர்வு தேதியை ஏன் அறிவிக்க வேண்டும் என்றும் வினவியுள்ளார். மே 31 வரை போக்குவரத்து வசதிக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஜூன் 1ஆம் தேதி மாணவர்கள் எப்படி தேர்வுக்கு வருவார்கள் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கொரோனா பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களை மனரீதியாக தயார் செய்த பின்னர் தேர்வு தேதியை அறிவிப்பதே சரியாக இருக்கும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாணியம்பாடியில் ஊரடங்கு விதிகளை மீறியதாக கூறி வியாபாரிகளிடமிருந்து பறித்த பழங்களை சாலையில் வீசிய நகராட்சி ஆணையரின் செயல் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இது ஏதோ பழக்கடைக்காரருடனான சண்டையில் வாடிக்கையாளர் செய்த காரியம் அல்ல. ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என கூறி வாணியம்பாடி நகராட்சி ஆணையர் சிசில் தாமஸ் செய்த இரக்கமற்ற செயல்தான் இது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வாணியம்பாடியில் பெரும்பாலான கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வுக்கு சென்றுள்ளார் நகராட்சி ஆணையர் சிசில் தாமஸ். அப்போது பழக்கடை ஒன்றில் ஊரடங்கு விதியை பின்பற்றவில்லை என கூறி தட்டோடு பழங்களை தள்ளிவிட்டுள்ளார். பெண் ஒருவர் வியாபாரம் செய்து வந்த தள்ளுவண்டி கடைக்கு சென்ற அவர் தனிமனித இடைவெளியை பின்பற்றவில்லை என கூறி வாழைப்பழங்களை எடுத்து சாலை ஓரம் வீசினார். மற்றொரு பழக்கடையில் அடுக்கி வைக்கப்பட்ட பலகையை தள்ளிவிட அன்னாசி, சப்போட்டா உள்ளிட்ட பழங்கள் சாலையில் உருண்டன. அதோடு நிற்காமல் விற்பனைக்கு வைத்திருந்த பழங்களோடு தள்ளுவண்டியை குப்புற கவிழ்த்தினார் சிசில் தாமஸ். மாஸ்க் அணியாமல் வியாபாரம் செய்தாலோ, தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காவிட்டாலோ கடைகளை மூடுவது, அபராதம் விதிப்பது என நடவடிக்கை எடுக்காமல் பழங்களை சாலையில் வீசிய நகராட்சி ஆணையரின் செயலை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விதிகளை மீறியதாக காய்கறி கடைகளில் இருந்து தக்காளி உள்ளிட்டவற்றையும் அவர் பறிமுதல் செய்தார்.
செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 70,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 2,293 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தீவிரமடையும் நிலையில் மகாராஷ்டிராவில் பாதிப்பு 23,000 கடந்துள்ளது. அதேவேளையில் மகாராஷ்டிராவில் 4,876 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மற்றும் தமிழகத்தில் பாதிப்பு 8,000 கடந்து காணப்படுகிறது. குஜராத்தில் உயிரிழப்பு 500 கடந்துள்ளது. டெல்லியில் பாதிப்பு 7,200 தாண்டியுள்ளது. ராஜஸ்தானில் 4,000 நெருங்கியுள்ள நிலையில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பாதிப்பு 3,500 கடந்துள்ளது. ஆந்திரா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் பாதிப்பு 2,000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் 60,000 இருந்த கொரோனா பாதிப்பு 2 நாட்களில் 70,000 கடந்துள்ளது. மொத்த பாதிப்பில் 66 விழுக்காடு பாதிப்பு மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, டெல்லி ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே ஏற்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 60,000 கடந்து 2 நாட்களில் 70,000 கடந்துள்ளது. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மொத்த பாதிப்பில் சுமார் 1/3 பங்கு பாதிப்புகள் மகாராஷ்டிராவில் உள்ளன. ஒட்டுமொத்த பாதிப்பில் 66 விழுக்காடு பாதிப்பு மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு மற்றும் டெல்லி ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே உள்ளன. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. கடந்த ஒரு வாரமாக மகாராஷ்டிராவில் நாள்தோறும் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை 1000 கடந்ததாகவே உள்ளது. பாதிப்பு மட்டுமல்ல, உயிரிழப்பும் மகாராஷ்டிராவில் அதிகமாகவே காணப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையில் 37 விழுக்காடு மகாராஷ்டிராவிலேயே நிகழ்ந்துள்ளது. அதாவது நாடு முழுவதும் 2,293 பேர் உயிரிழந்த நிலையில் மகாராஷ்டிராவில் மட்டுமே உயிரிழப்பு 868 அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் மகாராஷ்டிராவில் உயிரிழப்பு 100 கடந்துள்ளது. உயிரிழப்பு மகாராஷ்டிராவில் மட்டுமின்றி குஜராத் மாநிலத்திலும் மிக அதிகமாக காணப்படுகிறது. குஜராத்தில் ஏப்ரல் 30 வரை 214 இருந்த உயிரிழப்பு தற்போது 513 அதிகரித்துள்ளது. அதாவது மே மாதத்தின் முதல் 11 நாட்களில் மட்டும் 299 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன. கடந்த 4 நாட்களில் மட்டுமே 100 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பாதிப்புகள் அதிகரித்த போதும் உயிரிழப்புகள் குறைவாகவே காணப்படுகிறது. மே 11 ஒரு உயிரிழப்பு கூட இல்லாதது நேர்மறையான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஆந்திராவில் 38 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிப்பு 2,000 கடந்துள்ளது. ஒடிசாவில் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையே கணிசமாக குறைந்துள்ளது. அம்மாநிலத்தில் புதிதாக 37 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதிப்பு 414 அதிகரித்துள்ளது. எனினும் கடந்த சில நாட்களாக ஒடிசாவிற்குள் புதிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பதும், புதிய பாதிப்புகள் அனைத்தும் இடம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட தொற்று என்பதும் முக்கியமானது. தி டெர்மினல் பட பாணியில் டெல்லி விமான நிலையத்திற்குள் ஒருவர் கடந்த 55 நாட்களாக தனி ஆளாய் வாழ்ந்து வந்துள்ளார். அதற்கு என்ன காரணம்? இதோ இந்த தொகுப்பில் பார்க்கலாம். There's a man walking around the terminal in a bathrobe. I think it's CIA. You don't know what the hell you're talking about. That guy doesn't even speak English. இது தி டெர்மினல் படத்தில் வரும் காட்சி. நியூயார்க் விமான நிலையம் வரும் விக்டர் சொந்த நாடான கிரக்கோசியா செல்லும் முன்பாக உள்நாட்டு சண்டை காரணமாக அந்த நாட்டை தனி நாடாக அங்கீகரித்ததை அமெரிக்கா ரத்து செய்திருக்கும். அதனால் சொந்த நாட்டிற்கும் திரும்ப முடியாமல், அமெரிக்காவிற்குள்ளும் செல்ல முடியாமல் விமான நிலையத்திலேயே விக்டர் 9 மாதங்கள் வாழ்வதுதான் கதை. விக்டராக டாம் ஹாங்க்ஸ் பிரமாதமாக நடித்திருப்பார். She's a wild stallion. You help me to win her heart and you'll never go hungry again. Officer, my friends say you are a stallion. What? Like a horse. Stand behind the yellow line. இது நிழல் என்றால் இது போன்ற நிஜம் டெல்லியில் நடந்திருக்கிறது. ஊரடங்கால் சிக்கிக்கொண்டு கடந்த 55 நாட்களாக டெல்லி விமான நிலையத்திலேயே வாழ்ந்திருக்கிறார் ஜெர்மனியைச் சேர்ந்த எட்கார்ட் ஜியபத். மார்ச் 18 வியட்நாமில் இருந்து இஸ்தான்புல் செல்லும் வழியில் டெல்லி வந்தார் அவர். கொரோனா அச்சுறுத்தலால் துருக்கிக்கான விமானங்களை இந்தியா ரத்து செய்தது. இதனால் அவரால் பயணத்தை தொடர முடியவில்லை. அடுத்த 4 நாட்களில் அனைத்து சர்வதேச விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன.
அதனால் வேறு எந்த நாட்டிற்கும் செல்ல முடியவில்லை. இந்தியாவிற்கான விசா இல்லாததால் டெல்லி விமான நிலையத்தை விட்டு வெளியேறவும் முடியவில்லை. அவர் மீது குற்ற வழக்கு உள்ளதால் ஜெர்மனிய தூதரகமும் உதவ முன்வரவில்லை. அதே காரணத்திற்காக இந்தியா விசா வழங்கவும் முடியாது. அதனால் விமான நிலையத்திற்குள்ளேயே தனி ஒருவனாய் வாழ பழகிக் கொண்டார் எட்கர் ஜியபத். விமான நிலைய கழிப்பறை, குளியல் அறைகளை பயன்படுத்தினார். அங்குள்ள காத்திருப்போருக்கான இருக்கை மற்றும் தரையில் படுத்து தூங்கினார். சரக்கு விமானம் இயங்கியதால் திறந்திருந்த துரித உணவு கடைகளில் தான் வைத்திருந்த பணத்தை செலவழித்து பசியாறினார். துப்புரவு மற்றும் பாதுகாப்பு ஊழியர்களை நண்பர்களாக்கிக் கொண்டு அரட்டையடித்து பொழுதுபோக்கினார். அதிகாரிகளும் இரக்கம் கொண்டு அவருக்கு கொசுவலை, டூத் பேஸ்ட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தனி ஒருவனாய் விமான நிலையத்தில் எட்கர் ஜியபத் வாழும் செய்தி வெளியான நிலையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் பாதிப்பு இல்லை என முடிவு வந்ததால் நெதர்லாந்து மக்களை மீட்க வந்த விமானத்தில் எட்கர் ஜியபத் ஆம்ஸ்டர்டாம் அனுப்பி வைக்கப்பட்டார். அதற்கு முன்பாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த அவர் இந்தியாவில் தங்கியிருந்த இடம் என்ற பகுதியில் டெல்லி விமான நிலைய 3வது டெர்மினல் என்றே குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையில் நல்ல பலன் கிடைத்துள்ளதால் வீட்டிலிருந்தே வேலை செய்வதை தொழிலாளர் சட்டத்தின் ஒரு அங்கமாக மாற்ற வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. தொழிலாளர்கள் சட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை புதிய அம்சமாக கொண்டுவர வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரிகளுடன் அண்மையில் தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவன தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதில் தற்போது சுமார் 90% அதிகமான தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்து வரும் நிலையில் இதனை தொழிலாளர் சட்டத்தின் ஒரு அங்கமாக மாற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குறித்து தொழிலாளர் சட்டத்தில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பது குறித்து நாஸ்காம் அமைப்பு அடுத்த வாரத்தில் அறிக்கை ஒன்றை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளது. அதில் வேலை நேரம் மற்றும் ஷிப்ட் நேரங்களை மாற்றியமைக்க பரிந்துரை செய்யப்பட உள்ளது. வீட்டிலிருந்தே வேலை செய்வதால் ஒருவர் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு உருவாகும். அதனால் வருங்கால வைப்பு நிதிக்கு பதிலாக அவர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்வதற்கு நிறுவனங்கள் ஏற்பாடு செய்து தரும்போது ஏற்படும் செலவை நிறுவனத்தின் செலவு கணக்கில் எழுத அனுமதிக்க வேண்டும். வீடுகளில் இணைய சேவை வழங்கும் திறனை தற்போது இருப்பதை விட பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பன போன்ற அம்சங்களை தகவல் தொழில்நுட்பத்துறையினர் கோரியுள்ளனர். இந்த கோரிக்கைகள் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் 2025ஆம் ஆண்டுக்குள் டிசிஎஸ் நிறுவனம் தனது ஊழியர்களில் 75%-த்தினரை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பணியமர்த்த திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக 25% ஊழியர்களை வீட்டிலிருந்து பணி செய்ய வைக்கலாம் என்று டெக் மகேந்திரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000 பேர் ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை பார்ப்பது குறைந்து ஒரு சிறிய நகரத்தில் 500 பேர் அலுவலகத்திற்கு வந்தால் போதும் என்ற நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக HCL நிறுவனம் நல்ல பலன் அடைந்திருப்பதால் சுழற்சி முறையில் 50% ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்க திட்டமிட்டு வருவதாக கூறியுள்ளது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆதனக்கோட்டை, வளவம்பட்டி, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, கரம்பக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை நகர பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பெருக வாழ்ந்தான், ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர், நன்னிலம், கூத்தாநல்லூர், கொரடாச்சேரி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. குறுவை சாகுபடிக்கு முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை உதவியாக இருக்கும். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, செருதூர், தெற்கு பொய்கைநல்லூர், கல்லார் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே மிதமான மழை பெய்தது.
சீர்காழி மற்றும் சிதம்பரம் சுற்று வட்டாரத்திலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்துள்ளது. இதனால் கத்திரி வெயிலின் தாக்கம் தணிந்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசான இடி மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. செந்துறை அருகே உள்ள நக்கம்பாடி கிராமத்தில் தெருவில் ஓடிய மழைநீர் சில வீடுகளுக்குள் புகுந்தது. விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. விக்கிரவாண்டி, திண்டிவனம், செஞ்சி ஆகிய இடங்களில் பரவலாக மிதமான மழை காணப்பட்டது. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, வில்லியனூர், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த லேசான மழையால் எள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசக்குழி, சாத்தமங்கலம், புதுக்கூரைப்பேட்டை, பொன்னேரி உள்ளிட்ட சாலை ஓரங்களில் உலர்த்தப்பட்ட எள் செடிகள் நனைந்தன. இதனிடையே வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கன்னியாகுமரி மற்றும் நாகையின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருச்சி, சேலம், தருமபுரி, கரூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்பதால் காலை 11:30 மணி முதல் 3:30 மணி வரை பொதுமக்கள், விவசாயிகள் திறந்த வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடும்போது கொரோனாவால் தமிழகமே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் தினமும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒற்றை அல்லது இரட்டை இலக்கங்களில் உயரும் நிலையில் தமிழகத்தில் 3 இலக்கங்களில் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் 8000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களில் அடுத்த நிலையில் ஆந்திராவிலேயே அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தமிழகத்தோடு ஒப்பிடும்போது 75 விழுக்காடு குறைவாகவே இங்கு பாதிப்பு இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் தெலுங்கானாவை தவிர கர்நாடகா, கேரளாவில் ஆயிரங்களுக்குள் தான் பாதிப்பு இருக்கிறது. குணமடைந்தவர்களை பொறுத்தவரை சதவீதத்தின் அடிப்படையில் கேரளாவை முன்னிலையில் உள்ளது. கடந்த சில நாட்களில் 100கணக்கில் புதிய தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குணமடைந்தோர் சதவீதத்தில் தமிழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. கொரோனாவால் மரணமடைந்தவர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் தான் அதிகம் என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களில் இறந்தவர்களின் சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் இறப்பு விகிதம் குறைவாகத்தான் இருக்கிறது. கொரோனா பரிசோதனையை பொறுத்தவரையில் தமிழகமே முன்னிலையில் இருக்கிறது. இதுவரை சுமார் 2.5 லட்சம் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா, ஆந்திராவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் இதன் எண்ணிக்கை மிக குறைவு என்றாலும் அந்த மாநிலம் கொரோனாவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்பேடு மூலமாக பரவிய தொற்றால் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனாலும் அதிகமாக பரிசோதனைகள் நடப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை என்கிறார்கள் அதிகாரிகள். ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பெரும்பாலான கடைகள், தனியார் நிறுவனங்கள் செயல்பட தொடங்கிவிட்டன. கேரளாவில் கொரோனா ஏறக்குறைய கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது. வெளிநாடுகளிலிருந்து ஊர் திரும்பும் சிலருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுவது ஒன்றே அம்மாநிலத்தின் புதிய சவாலாக இருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 14 மாவட்டங்களில் 6 தொற்றாளர்கள் யாரும் இல்லை. அந்த மாநிலத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. தெலங்கானாவில் மிக குறைந்த அளவில் பரிசோதனை செய்துள்ளது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர் புதிய தொற்று உறுதியாகி வருவது பிரச்சனையாகவும் உள்ளது. ஆனாலும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கடைகள், ஐடி நிறுவனங்கள் திறப்பு உள்ளிட்ட காரணங்களால் 35 விழுக்காடு வாகனங்கள் சாலைக்கு வந்துவிட்டன. ஆந்திராவில் அதிக பரிசோதனை நடைபெற்றுள்ள போதும் குறைந்த அளவிலேயே பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அம்மாநிலத்திற்கு நிம்மதியை தந்திருக்கிறது.
அதன் காரணமாகவே பெரும்பாலான கடைகள் காலை முதல் இரவு வரை திறந்துவிடப்படுகின்றன. பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறையத் தொடங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. சிவப்பு மண்டல பகுதிகளில் கூட ஆடை தயாரிப்பு உள்ளிட்ட நிறுவனங்கள் குறைந்த பணியாளர்களுடன் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது பெங்களூரு, மைசூரு பகுதிகள் மட்டுமே சிவப்பு மண்டலமாக இருக்கின்றன. மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டம் அதிகமாக கூடியதால் உணவகங்கள், பார்களில் மது பாட்டில் விற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 43 லட்சத்தை எட்டியுள்ள நிலையில் உயிரிழப்பு 3 லட்சத்தை நெருங்கியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்றின் தீவிரம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 14 லட்சத்தை நெருங்கும் நிலையில் உயிரிழப்பு 82,000 தாண்டியுள்ளது. ஸ்பெயினில் பாதிப்பு 2,69,520 உயிரிழப்பு 26,920 அதிகரித்துள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் சுமார் 11,000 பேர் பாதிக்கப்பட்டதை அடுத்து பாதிப்பு 2,32,000 அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் பாதிப்பு 2,26,000 கடந்துள்ளது. இத்தாலியில் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளது. கொரோனா வைரஸ் தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்வியால் ஆத்திரமடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பை பாதியிலேயே முடித்துக் கொண்டு வெளியேறினார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு முதல் முறையாக நேற்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது உலகிலேயே அமெரிக்காவில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தனியார் தொலைக்காட்சி பெண் செய்தியாளர் வெய்ஜியா ஜியாங், கொரோனா வைரஸ் குறித்த பரிசோதனையில் அமெரிக்கா மற்ற நாடுகளை விட முன்னணியில் இருப்பதாக தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று வினவினார். Said many times that the US is doing far better than any other country when it comes to testing. Yes. நாள்தோறும் ஏராளமான அமெரிக்கர்கள் செத்து மடியும் நிலையில் கொரோனா சோதனையை உலகளாவிய போட்டியாக கருதுவது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். Why does that matter? Why is this a global competition to you if every day Americans are still losing their lives and we're still seeing more cases every day? இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் இந்த கேள்வியை சீனாவிடம்தான் கேட்டிருக்க வேண்டும் என கோபமாக தெரிவித்தார். Well, they're losing their lives everywhere in the world, and maybe that's a question you should ask China. Don't ask me, ask China that question, okay? When you ask them that question, you may get a very unusual answer. Yes, behind you, please. இதனை தன்னிடம் மட்டும் கூறுவது ஏன் என்று வினவிய வெய்ஜியா, இன பாகுபாடு காரணமாகவே தன்னிடம் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், இவ்வளவு மோசமான கேள்வியை யார் கேட்டாலும் இப்படித்தான் பதிலளித்திருப்பேன் என்று காட்டமாக தெரிவித்தார். So why are you saying that to me specifically? I'm telling you, I'm not saying it specifically to anybody. I'm saying it to anybody that would ask a nasty question like that. That's not a nasty Please question. go ahead. Why does it தொடர்ந்து வேறு நிருபரிடம் கேள்வி கேட்கும்படி ட்ரம்ப் சொல்ல, வெய்ஜியா விடாப்பிடியாக தனது கேள்விக்கு பதிலளிக்கும்படி வலியுறுத்தினார். மீண்டும் மற்றொரு பெண்ணிடம் கேள்வி கேட்கும்படி ட்ரம்ப் கூற செய்தியாளர் அரங்கில் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பை பாதியிலேயே முடித்துக் கொண்டு நடையை கட்டினார். Next, please. You called on me. I did, and you didn't respond, and now I'm calling on Sorry, I just the young lady in the back, please. I just wanted to let my colleague Okay. finish, but can I ask you Ladies and gentlemen, thank you very much. Appreciate it. Thank you very much. அதிபர் ட்ரம்ப் அண்மை காலமாக தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகி வந்ததால் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து வந்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அதனையும் பாதியிலேயே முடித்துக் கொண்டதால் நெட்டிசன்கள் மத்தியில் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். அமெரிக்க வாழ் சீனரான வெய்ஜியாவிற்கு ஆதரவாக இணையத்தில் பலரும் ஹேஷ்டேக் மூலம் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். உலகமே கொரோனாவின் பிடியில் உள்ள சூழலில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. சேவைக்காக தங்களது வாழ்க்கையையே அர்ப்பணித்த மருத்துவ தேவதைகளின் அர்ப்பணிப்பு பணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகையே முடக்கி போட்ட கொரோனாவால் இவர்களது சேவையை முடக்க முடியவில்லை. பெற்ற தாய், தந்தை, உற்றார், உறவினர் என அனைவரையும் நம்மிடம் இருந்து பிரித்த கொரோனாவால் பிரிக்க முடியாத ஒரே உறவு செவிலியர்தான்.
அப்படி தாயை போன்று நோயாளிகளை கவனித்து வரும் செவிலியர்களால் தான் உலகமே தற்போது புத்துயிர் பெற்று வருகிறது. கொரோனா நோயாளிகளை கண்டதும் அனைவரும் பயந்து ஓடும் நிலையில் நோயாளிகள் படும் வேதனையை உணர்ந்ததால்தான் அவர்களின் வேதனையை போக்க நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கின்றோம் என்கிறார்கள் நம் செவிலியர்கள். நோயாளிங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுது. அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது, அவங்களுக்குரிய ஹை ப்ரோட்டீன் டயட்டு கொடுக்கறது, அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு மன அச்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த டியூட்டிக்கு உள்ளே நுழைஞ்ச பிறகு பணியில் இன்னும் டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. அப்படியே நல்லா சந்தோஷமாக பார்த்து கிடுகிடுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பணி நிறைவாக தான் இருக்குது எங்களுக்கு. கொரோனா தொற்று வார்டில் பணி நேரம் முழுவதும் பாதுகாப்பு உடையுடனே இருப்பதால் இயற்கை உபாதைகளுக்கு கூட போக முடியாமல் சிரமப்பட்டு பணியாற்றுவதாக கூறுகிறார்கள் செவிலியர்கள். வீட்டிற்கு சென்றால் அழும் குழந்தையை தூக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், பணியின் காரணமாக தனிப்பட்ட குடும்ப உறவுகளை இழந்து நிர்கதியாக நிற்பதாகவும் கண்ணீருடன் தங்களது வேதனையை பதிவு செய்கின்றனர். நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்த உடனே குழந்தைங்க அம்மான்னு நம்ம கிட்ட வரும்போது நம்மளால போய் கட்டை அணைச்சி தூக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்லேயும் போயிட்டு தனிமைப்படுத்தி இருக்கணும். அது எதுக்குன்னா எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு, மற்றும் நம்ம சமூகத்துக்கும் பாதுகாப்புன்றதுக்காக தான் நாங்கள் வீட்லேயும் தனிமைப்படுத்தி இருப்போம் ஒரு வாரம். சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றும் செவிலியர்கள் பகுதிவாசிகள் சிலரால் தாங்கள் வெறுத்து ஒதுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். வாடகை வீட்டில் இருக்கும் செவிலியர்களுக்கோ வீட்டின் உரிமையாளர்கள் சிலர் மூலமாக நெருக்கடி என செவிலியர்களின் பாடு சொல்ல முடியாதது. சில வீட்டில் இது மாதிரி நடக்குதுங்க சார். நிறைய நர்ஸுகள் இது மாதிரி எங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. இது மாதிரி எங்களால் வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இது மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிற செவிலியர்களுக்கு நீங்கள் தான் ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே இரவு பகல் பார்க்காம ஒரு தன்னலமற்ற பணியை நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இந்த ஆண்டு உலக செவிலியர் தினம் உலக ஆரோக்கியத்திற்கான சேவையாண்டாக கடைபிடிக்கப்படுகின்றது. எத்தனையோ இன்னல்களை சந்தித்தாலும் ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பது போல செவிலியர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து வருகிறார்கள். செவிலியர்களின் தினமான இன்று அவர்களின் சேவையை போற்றுவோம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர்கள் அசோக் மற்றும் ரகுவரன். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube